அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய புனிதமிக்க மாதத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு 12 மாதங்கள் இருந்த போதிலும் அதில் புனிதமாக சில மாதங்களே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஒன்றாக இந்த முஹர்ரம் மாதம் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா என்று சொல்லக்கூடிய நோன்பு தொடர்பாகவும் அந்த 10வது நாள் தொடர்பாகவும் மார்க்கம் நமக்கு சில சிறப்புகளை முக்கியத்துவத்தை வழிகாட்டுகிறது. முஹர்ரம் மாதத்தில் 10வது நாள் அன்று நபிகளார் நமக்கு நோன்பு நோற்பதற்கு வழிகாட்டுகிறார்கள். அதே போல 9, 10 ஆகிய இரண்டையும் சேர்த்து நோக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த அடிப்படையில் நாம் இன்றளவும் முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய நாட்களில் ஆஷுரா நோன்பை வைத்து வருகிறோம். சிலர் என்ன செய்வாங்க, 9 நோன்பு வைக்க முடியல, நாங்க 10, 11 வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி வருது. ஆனால் அது பலகீனமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம வழிகாட்டுனது எப்போனா 9 மற்றும் 10 தான். அப்ப நாம இந்த நாள்ல தான் நோன்பு வைக்கணும், 11 வைக்க கூடாது. சரி, இப்ப 9 வைக்க முடியல, ஏதோ ஒரு சூழல்னால மனதுக்கு ஏதோ இப்ப 10 மட்டும் வைக்கலாமான்னா அது பிரச்சனை கிடையாது, வைக்கலாம். இது கடமையாக்கப்பட்டது இல்லை, இது ஒரு நிர்பந்தத்தினால் ஏற்பட்டது. அப்ப அதனால 10 மட்டும் நம்ம வைக்கலாம், 11 வைக்க கூடாது. இந்த நோன்பிற்கு என்று ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஆண்டு பாவ பரிகாரமாக இது அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள். அதே போல இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது அஃலலு சியாம் பஅத ரமதான், ரமதானுக்கு அடுத்தபடியாக நோன்புகளில் மிகச்சிறந்த நோன்பு என்று சொன்னால் அது ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்று குறிப்பிடுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், ரமலான் மாதத்தினுடைய நோன்பு என்பது கட்டாய கடமை, ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நோக்க வேண்டும். இந்த நோன்புக்கு பிறகு ஒரு சிறந்த நோன்பாக மார்க்கம் வழிகாட்டுவது ஆஷுராவுடைய நோன்பு. ஆனா அதிகமான பேர் சுன்னத்தான நோன்பு என்று சொல்லி அதில் அலட்சியம் காட்டுவது உண்டு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுக்கு அடுத்தபடியாக நோன்பாக அதை முன்னிலைப்படுத்துகிறார். அப்ப அந்த நோன்பை நாம் வைப்பதற்கு மெனக்கட வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. இதோடு சேர்த்து இந்த நோன்பு ஏன் வைக்கப்படுகிறது என்ற அந்த பின்னணியையும் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே நாம் ஒரு காரியத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கு சில பின்னணிகள் இருக்கும் போது அதை தெரிந்து நாம் அதை வைக்கும் போது அந்த பின்னணியோடு அந்த செயலை செயல்படுத்தும் போது அந்த நோக்கத்தின் முழு நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த அடிப்படையில் இந்த ஆஷுரா நோன்பினுடைய பின்னணி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க மக்கால இருக்கும் போதே அந்த 10வது நாள்ல நோன்பு வைக்கிறாங்க. அந்த நோன்பு எதற்காக வேண்டி என்றால், அப்போதான் காபாவுக்கு திரை மாத்துவாங்க. நாம இன்னைக்கு காபத்துல்லா பார்க்கும்போது கருப்பு கலர்ல அதற்கு திரை போடப்பட்டிருக்கும். இது ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிக்கப்படும். அது எந்த நாள்னா ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நாள்ல மாற்றப்படும். இதை மையமாக கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, ஆரம்பத்தில் இந்த நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாங்க. இது கடமையாக ரமலானுக்கு முன்பாக மக்களால் பார்க்கப்பட்டது, வைத்து வந்தாங்க. ஆனா மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி வரும்போது அங்க பார்க்கும்போது அங்க யூதர்களும் என்ன செய்றாங்கன்னா நோன்பு வைக்கிறாங்க. அங்க மதீனா வாசிகள் என்ன செஞ்சாங்கன்னா நோன்பு வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கேள்வி உண்டாகுது, நாமோ இவ்வளவு நாளா இந்த நோன்பு வச்சு கொண்டு இருந்தோம், இங்க பார்த்தா இவங்களும் நோன்பு வைக்கிறாங்களே அப்படின்னு அவங்க என்ன செய்யறாங்க, காரணம் கேட்கிறாங்க. நீங்க ஏன் இந்த நோன்பு வைக்கிறீங்க, இந்த நோன்புக்கான காரணம் என்ன என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க யூதர்கிட்ட கேட்கும்போது அவங்க இந்த நாளை ஒரு மகத்தான நாள் என்று சொல்றாங்க. இந்த ஆஷுரா நாள் என்பது ஒரு மகத்தான நாள், ஒரு பிரம்மாண்டமான நாள். அதை அவர்கள் ஒரு பெருநாளாகவே கொண்டாடி வந்தாங்க. புத்தாடை அணிவது போன்ற அந்த அளவுக்கு கலாச்சாரமாக அவர்கள் செயல்படுத்தி வந்தாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சிறப்பான நாளா, என்ன சிறப்பு? அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, இந்த நாள் என்பது ஃபிரௌன் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு ஃபிரௌனுடைய படை அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட நாள் என்று அந்த யூதர்கள் சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக சொல்றாங்க, யூதர்கள் சொல்றாங்க, எனவே இந்த காரணத்திற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க.
அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் வகையில எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ் ஃபிரௌனை அழித்து மூசா நபியை காப்பாத்துறான். அதை நன்றி செலுத்தும் வகையில மூசா நபி நோன்பு வைக்கிறாங்க என்று அந்த யூதர்கள் சொல்லும் போது, அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில் அதை ஆமோதித்து அது சரிதான் என்ற அடிப்படையில மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உங்களை விட தகுதியானவங்க நாங்கள் தான் என்று சொல்லி அதை மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் புதுப்பிக்கிறாங்க. அப்ப இப்ப நாம அந்த நோன்பு வைக்கிறதுக்கான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காப்பாற்றப்பட்டதோட பின்னணி. அது இல்லாம இன்னைக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கொல்லப்பட்டதை மையமாக வைத்து சிலர் அதை சொல்லலாம். ஆனா அதுக்கு ஆதாரம் கிடையாது. நாம வைக்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை மையமாக கொண்டுதான்.